சமூக வலைத்தளங்கள். இப்போ நாங்கள் பேச்சில் இந்த விஷயம் மக்களுக்கு கொடையாக இருக்கிறதா கொடுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷனுக்கு வைக்கிறோம். ஏன் எல்லா விஷயத்திலையும் நன்மையும் உண்டு, எல்லா விஷயத்திலையும் சிக்கலும் உண்டு. ஒவ்வொருத்தருடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிறது. இதை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். உலக அளவில் 200 கோடி பேருக்கும் அதிகமானவர்கள் பல்வேறு சமூக ஊடகங்களில் பயன்பாட்டை வைத்திருக்கிறார்கள். முகநூலில் மட்டும், ஃபேஸ்புக் முகநூலில் மட்டும் 80 கோடிக்கும் அதிகமான பேர் பயனாளர்கள் இருக்கிறார்கள். ட்விட்டரில் 20 கோடி பேர் தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். தொழில் நிமித்த தொடர்புகளை பலப்படுத்தும் லிங்க்டின் வலைத்தளத்தில் 13.5 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் வாட்ஸ்அப் சேவையை சுமார் 40 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். ஏன்? கால் ஃப்ரீ. அதில் பண்ணால் பில்லு வருது, இதில் பண்ணால் பில்லு வரல. அது ஒரு சௌரியம் இருக்குது. இப்போ இனிமேல் அவனும் பில்லு போட போகிறான். 40 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். உலக அளவில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் இந்தியா 7வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய நிலைமை 7வது இடத்துல அந்த ஊடகங்களை பயன்படுத்துவதில் இருக்கிறது. அதனால சமூக வலைத்தளங்கள் நம்முடைய குடும்ப உறுப்பினராக ஆகிவிட்டது. அதிலிருந்து மாற்றி அமைப்பது என்பது முடியாத ஒரு காரியம். நான் இதனுடைய நன்மை தீமை அப்படின்னு சொல்லும்போது மிக விரைவில் ஒருவருக்கு செய்தியை அனுப்புவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. ஒரு மனிதனுடைய காலத்தை கொல்லுவது, நேரத்தை கொல்லுவது என்று எடுத்துக்கொண்டா, குறிப்பாக வதந்திகளை பரப்பி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது என்று எடுத்துக்கொண்டா, அதில் இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு உடையவையாக விளங்குகின்றன. அதில் வருகிற நகைச்சுவை துணுக்குகள், அதில் வருகிற செய்திகள் மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம படிக்க முடியாத பல விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒரு இன்னைக்கு ஒன்றுமே தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பல பேர் எவ்வளவு சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒன்று. ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் 4 பேர் வாக்கிங் போயிட்டு வந்து நிற்கிறவங்க டீ குடிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 4 பேரும் டாக்டர்ஸ். நான் அதை கலெக்டரை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறேன். 4 பேர் டாக்டர்ஸ். ஒருத்தர் MS ஆர்த்தோ, இன்னொருத்தர் நியூரோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸு. நம்மள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. வாக்கிங் போய் எவ்வளவு கலோரி குறைச்சாங்களோ அவ்வளவு கலோரிக்கு வடை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அவர்கள் டாக்டராக இருந்தாலும் சரி. இந்த 4 டாக்டரும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வந்தான். அவன் பாருங்க ஒரு மாதிரி சாஞ்சு நடக்கிறான். இங்கேருந்து ஒரு 200 அடி தள்ளி பார்த்துட்டாரு. நம்ம MS ஆர்த்தோ டாக்டர். அவர் சொல்றாரு, ஐ திங்க் அவனுடைய L5 L4ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். இங்கேருந்து ஜட்ஜ் பண்ணிட்டார் அவர். அவனுடைய L5 L4ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவனால் சரியாக நடக்க முடியல. நீங்கள் வேணா நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பாருங்க, எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, L5 or L4 ப்ராப்ளமாக இருக்கும். இவர் அடுத்தவர் சொன்னார், ரொம்ப ஓட்டாத, சம் நியூரோலாஜிக்கல் இஷ்யூஸ். அவனுக்கு ஏதோ நியூரோலஜியில் ப்ராப்ளம் இருக்குது. நாம் அதை மெதுவாக தான் கண்டுபிடிக்கணும். நான் வேணா சேலஞ்சு பண்ணுறேன், அது ஒன்றும் போனில் இல்லை, நியூரோலாஜிக்கல் இஷ்யூ அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னார், இல்லை பை ஃபிசியோதெரப்பி வி கேன் கியூர் இட், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்க முடியாது. 4 டாக்டர் சண்டை போடுறாங்க. அவன் மெதுவாக டீ கடை கிட்ட வந்து டீ கடைக்காரரை பார்த்து அந்த ஆள் கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டான். அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, செருப்பு அறுத்து போச்சு, நடக்க முடியல. இதுதான் உண்மை. இப்போ புரிஞ்சு போச்சா? நடக்காத உண்மைகளை நடந்ததாக 4 பேர் நம்ப வேண்டும் என்றால் அதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் போதுமானவை. நடக்காத விஷயத்தை கூட நடந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய வலிமையும் அதற்கு உண்டு. நடந்ததை நடக்காத மாதிரி ஆக்கக்கூடிய வலிமையும் அதற்கு உண்டு. ஒண்ணுமே தெரியாம பல பேர் கமெண்ட் அடிக்கிற விஷயம் எதுல அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல தான் இருக்கும். அதை பத்தி ABC அவங்களுக்கு தெரியாது, ஆனா அதை பத்தி கமெண்ட் அடிப்பாங்க. சரி, இவ்வளவு கெடுதலும் இருக்கு, தகவல் தொடர்புல நன்மையும் இருக்கு. நான் சாம்பிளுக்காக ஒன்னொன்னு சொல்லிட்டேன். இனிமே மற்றதெல்லாம் அவங்களுடைய விருப்பப்படி ஆராய்ச்சி பண்ணலாம். சமூக வலைதளங்கள் கொடையா கொடுமையான்னு கேள்வி கேட்டா, எதிரணியிலிருந்து வந்து என்னுடைய சகோதரர் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையை செஞ்சுட்டு போயிருக்காருங்க. நாங்க என்ன சொல்ல வர்றோம், இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினால உள்ளூர் வியாபாரிகளுடைய வாழ்க்கை அத்தனையும் படுத்து போச்சேங்கிற வேதனையில வந்து நின்னா, பொண்டாட்டி துரத்து நான் என்ன பண்றது, சாமியார்கிட்ட போய் கேட்டாங்களா, இதெல்லாம் கொடைன்னு பேசிட்டு போறீங்க. என்னங்கன்னா நியாயம் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு காலகட்டங்கள் எல்லாம் பாருங்க, நிலாவை பார்த்து குழந்தைகளுக்கு சோறு ஊட்டணும். நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வான்னு சொல்லி நிலாவை காட்டி சோறு ஊட்டணும். வானம் தூரம் இல்லை, வாழ்க்கையும் பாரம் இல்லைங்கிற ஒரு தத்துவத்தை ஒரு தாய் அன்னைக்கு சொல்லி கொடுத்தா. ஆனா இன்னைக்குங்க ஒரு 3 வயசு குழந்தைக்கு செல்ல காட்டி தான் சோறு ஊட்டிட்டு இருக்கிறோம். இதை கண்கூட என் வீட்டில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என் மருமக பேரனுக்கு தினம் செல்ல காமிச்சு தான் சோறு ஊட்டுறான். அந்த ஆதங்கத்தில் அங்கே கேட்க முடியாதுங்க, மருமகளா போயிட்டா கேட்க முடியல. அந்த ஆதங்கத்தை வந்து நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன கொடுமை நடந்துட்டு இருக்குது, இங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? சரி, குழந்தைகளுக்கு தான் அப்படின்னா பெரியவங்க மாதிரி சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிட்றீங்களா? நிறைய வீடுகளில் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க.
டிவியை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? திருமூலர் ரொம்ப அழகா சொன்னாருங்க, யாருக்கும் இடுமீன் அவர் இவர் என்னன் மீன் பார்த்திரு உண்மின்னு சொன்னார். அதாவது சாப்பிடும் போதுங்க கண்களால் அந்த சாப்பாட்டை கூர்ந்து பார்க்கணுமா. ஏன்னா கண்களில் இருக்கிற காந்த ஒளி அந்த சாப்பாட்டில் பட்டு அந்த சாப்பாட்டை உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது ஜீரணமாகுங்கிறத திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார். நீங்க கண்ணுக்கு காந்த ஒளி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரல. அப்படி இருந்ததுனால தான் கணவன் காணாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று மகாபாரதத்துல காந்தாரி தன்னுடைய கண்களை கட்டியிருந்தா. கடைசியில குருச்சேத்திர போரில் அது துரியோதனுக்கு அந்த காந்த ஒளி பயன்பட்டுச்சுங்களா இல்லையா? ஆனா பெரியவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. பெரியவங்களும் செல்போன் பார்க்குறாங்க. ஒரு வீட்லைங்க திருடனை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை நண்பர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த பெண்கள் கிட்ட கேட்டாங்க, எப்படிமா திருடரை பிடிச்சிங்க? அது ஒன்றும் இல்லைங்க, காம்பவுண்ட் ஏறி குதிச்சிருக்கிறா எங்களுக்கு தெரியல. சரி, வீட்டுக்குள்ள வந்து பீரோவை உடைச்சு நகை நட்டெல்லாம் எடுத்திருக்கிறா எங்களுக்கு தெரியல. சரி, வயிறு வசிக்குதுன்னு சமையல் கட்டுல போய் தோசை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறானுங்க, அதுவும் எங்களுக்கு தெரியல. அட எப்படி பிடிச்ச? ஒன்னும் இல்லைங்க, நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம்ல, அத வந்து தூக்குனா கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டோடாங்க. இன்னைக்கு இந்த கொடுமை இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு 3 பேர் வந்திருக்கிறது தான் கொடுமை நாங்கள் சொல்றோங்க. நீங்க அழகா சகோதரர் சொன்னார், இன்னைக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எல்லாம் சேனல் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு 12 வயசு பையனுங்க, குட்டி வடிவேலுன்னு அவனுக்கு பேரு. 12 வயசு பையன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறான். ஆரம்பிச்ச 1 மணி நேரத்துலங்க 75,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறான். அப்படி என்னடா அவன் சாதிச்சான்னு போய் பார்த்தா 12 வயசுல அவன் பார்க்கக்கூடாத பாடலுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி வாயை அசைச்சு டிக்டாக் செய்து இன்னைக்கு 7 லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சமூகம் எங்கெங்க போயிட்டு இருக்குது நான் கேட்குறேன். இதெல்லாம் நீங்க வந்து கொடைன்னு சொல்லுவீங்களா? இதை விடங்க நடுவர் அவர்களே, ஏன் தங்கச்சி பையன் எனக்கு ஃபோன் பண்ணா, பெரியமா எங்க இருக்கிறீங்க? ஏன்டா கொரோனா காலம் வீட்டில் தான் இருக்கிற, நிகழ்ச்சியும் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன்னு. அதை விடுங்க பெரியமா. ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லை. வாட்ஸ்அப்பில் இல்லை. ட்விட்டரில் இல்லை. வைங்க போன கோவிச்சுட்டு வச்சுட்டா. வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா? ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? ட்விட்டரில் இருக்கிறீங்களான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறையான்னு ஒரு வார்த்தை கேட்கலீங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. என் பையனெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏங்க சாப்பிடவே வரமாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபேஸ்புக்லேயே உட்கார்ந்துருக்கிறா, நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு. அவர் சொன்னார், ஏண்டி கத்துறேன், போடு ஃபேஸ்புக்கில், எந்திரிச்சும் பையன் வருவான். நானும் போய் போட்டேன். தடிமாடு எரும மாடு ஆக்கி வச்ச சோறு ஆறிட்டு இருக்குதுடா வாடான. நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த செகண்ட் 1000 லைக்ஸ் விழுந்துடுச்சு. அடுத்த செகண்ட் 1000 லைக்ஸுங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், ஆன்ச்சி உங்க வீட்டில் மனுஷனுக்கும் மாட்டுக்கும் ஒரே சாப்பாடா கேள்வி கேட்குறான். இன்னைக்கு லைக்ஸை எதிர்பார்த்து லைஃபை இழந்து கொண்டு இருக்கிற சமுதாயமாக தாங்க மாறி போயிருக்குது. இன்னைக்கு ஒய்ஃப் இல்லாமலும் கூட வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறா. ஒய்ஃபை இல்லாமல் வாழ்வதற்கு இன்னைக்கு இளைய தலைமுறை தயாரா இல்லைங்களே. இது என்ன கொடுமை நான் கேட்கிறேன். இந்த ஆசை யாரை விட்டுச்சுங்க? என்னையும் இழுத்துது. இப்போ இவங்க கொடைன்னு பேசுறாங்களா? சரி, ஏதோ ஃபேஸ்புக் கொடையாத்தான் இருக்குன்னு நான் ஒரு டிஷ் கண்டுபிடிச்சேங்க. உள்ளி முருங்கை குழம்பு. என்னது? உள்ளி முருங்கை குழம்பு. முருங்கைக்காயும் வெங்காயமும் போட்டு ஒரு குழம்பு. சரி, ஃபேஸ்புக்கில் போடுவோமே, போட்டு விட்டேன். சும்மா லைக்ஸ் விழுந்துட்டே இருந்ததுங்க என் வீட்டுக்காரரை தவிர. நான் போய் சொன்னேன், ஏனு எல்லாரும் லைக்ஸ் போடுறாங்க, நீங்களும் ஒரு லைக்ஸ் போட்டுருங்க. அந்த மனுஷனுக்கு வந்தது பாருங்க கோபம். ஏய், அவங்க எல்லாம் பார்த்துட்டு போடுறாங்கடி, நான் சாப்பிட்டு இருக்கிறேன், ஓடி நாகப்பட்டினம்ட்டாரு. பறந்தடிச்சு இங்கோடியாந்து இருக்கிற இந்த கொடுமையை நாங்கள் எங்கே போய் சொல்றது? நடுவர் அவர்களே, முகநூல்னு சொல்றாங்க. ஆனால் அந்த முகநூல்ல யாரோட முகமும் ஒரிஜினல் இல்லைங்கிற வருத்தம்ங்க. ஆண்களுடைய பெயர்ல பெண்கள் உலாவறாங்க, பெண்களுடைய பெயர்கள்ல ஆண்கள் உலாவிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு என்னன்னா, ஆண்களோட படத்தை போட்டுட்டா நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்களோட படத்தை போட்டா நிறைய ஃபாலோயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பேரும் சொந்தம் கிடையாது, முகங்களும் சொந்தம் கிடையாது. இதுல என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த கொரோனா வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடிங்க மும்பையில ஒரு பொண்ணு இந்த முகநூல்ல அழகான வாலிபனுடைய படத்தை பார்த்துருக்குது. பார்த்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குது. ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. தினம் சேட் பண்ணிக்குவாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா? அது +2 படிச்சுக்கிட்டு இருக்குது. படிச்சியா, சாப்பிட்டியா? அம்மா டாக்டர், அப்பா பேராசிரியர். அவங்க அக்கறைப்படாத அளவுக்கு இவன் அக்கறைப்படுறது. இதுக்கு டெய்லி இப்படி பேசிட்டே இருந்துட்டுங்க. ஒரு நாள் அவன் சொல்லிட்டா, நீ கிளம்பி வா, என்னென்னலாம் வீட்டுக்கு எல்லாம் சுருட்டி எடுத்துட்டு வா,
நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன்ட்டான். அதுவும் நம்பி வீட்டில் பணத்தையும் எடுத்துட்டு நகையும் எடுத்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுச்சு. இறங்கி அவனை கூப்பிட்டுச்சு, நான் வந்துட்டேன்னு. உடனே அவன் இந்த விஜயகாந்த் படத்தில் அப்படியே அந்த பேரரசில் அப்படியே இதை டேர்ன் பண்ணி முகத்தை காட்டுற மாதிரி, நான் உன் முன்னாடி தான் நின்று கொண்டு இருக்கிறேன் டொண்டோடோய்னா. இதை அப்படியே திரும்பி பார்த்துச்சுங்க. தாத்தா வயசுல ஒருத்தர் நிற்கிறானுங்க, தாத்தா வயசுல நிற்கிறான். ஃபேஸ்புக்கில் ஒரு அழகான வாலிபனோட படத்தை போட்டு அந்த பிள்ளைய ஏமாத்தி, நல்ல வேளை அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, ஓடி போய் அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்கிட்டெல்லாம் சொல்லிச்சு, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த நபர் இவர் இல்லைங்க வேறேங்கன்னு சொல்லி உடனே பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொன்னால், என்ன உங்களுடைய சமூக வலைதளங்கள் வந்து இங்கே நீங்கள் கொடைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சமீபத்தில் என்னுடைய நண்பரை சந்திச்சங்க. நான் கேட்டேன், ஏங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. சொல்கிறாரு பாருங்க, கல்யாணம்ங்கிறது என்னங்க, திருமணம்ங்கிறது என்னங்க. பாரதிதாசன் சொன்ன மாதிரி ஒரு மனதாயினர் தோழி இத்திருமண மக்கள் என்றும் வாழின்னு சொல்லி உற்றார் உறவுகள் எல்லாம் வந்து மனதார வாழ்த்துறது தாங்க திருமணம். அந்த திருமணத்தை என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்கேயோ ஹைதராபாத்தில் நடக்குதாமா, பிரியாணி வருதாமா ஆன்லைனில். இந்த கொடுமையை எங்கெங்க கலெக்டரேட்டை தான் சொல்ல, நான் வேற எங்கெங்க போய் சொல்றது, என் வீட்டுக்காரர்கிட்டையும் கூட இதை சொல்ல முடியாது. என்னத்தை வந்து நீங்க இங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த நண்பரை பார்த்து கேட்டேன், ஏனுங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. இல்லைங்க அவளே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்களா, எப்படிங்க? ஒரு 10,000 கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், சார் கொரோனா காலம், என் சகோதரர் சொன்ன மாதிரி யாரையுமே கூப்பிட முடியாது, கொரோனா காலம்தான். அப்படியே இருந்தாலும் ஒரு கோயிலில் போய் ஒரு மாலை அதை நடத்தி வைக்கிற புரோகிதர் எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 25,000 ஒரு பட்டு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி எடுக்கணும், எப்படி இருந்தாலும் ஒரு 25,000 கூட இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுங்க சார், எப்படிங்க சார் பண்ணுனீங்கன்னு ஒரே வார்த்தை சொன்னார் பாருங்க. அவளுக்கு 10,000க்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்த, அவ போனில் பேசியே கல்யாணம் பண்ணி போயிட்டானார். அதனால தாங்க ஒரு கவிஞன் நொந்து எழுதுனா, செல்லும் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்த மகள் இன்று தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று ஒரு கவிஞன் எழுதுறான்னா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுமையா தெரியலையா நான் கேட்கிறேன். இதை விடங்க, ஒரு காலகட்டத்தில் குழந்தைய செல் வச்சிருந்தா நம்ம போய் பிடிங்கி வைப்போம், செல பார்க்காத செல் வைப்போம், நாங்களே போய் கெஞ்சிரோம். இந்த தாங்க 1 மணி நேரம் அட்டன் பண்ணுதுங்க கிளாஸ், 1 மணி நேரம் அட்டன் நடக்குதுங்களா இல்லையா. அந்த 1 மணி நேரத்தில் ஆசிரியர்கள் என்ன பாடுபடுறோம் தெரியுங்களா. என் வகுப்பில் நான் அனுபவிச்சனுங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் என் சகோதரர் சொன்னார் பாருங்க, இந்த ஆன்லைன் வகுப்பு அளப்புற மாதிரி. நீங்கள் ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் படிக்கிற கோஎட் காலேஜ் எங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் இந்த கோவிட் கிளாஸ் எங்களால் சமாளிக்க முடியல. அந்த பக்கம் ஒரு நாள் அவங்க பாட்டியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஓடிட்டான். நான் கேள்வி கேட்குறேன், பாட்டி பதில் சொல்லுது, ஐயோ நீங்கள் யாருங்கன்னு. நான் அவனோட பாட்டின்னுச்சு, ஏனுங்க நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்குறீங்கன்னு. இல்லை கண்ணு, அவன் தான் வந்து, ஏனாத்தா ஐயன் படிக்க வைக்கல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருந்தா நான் வெகு வேலை செய்வேன், நீ சொன்னையல்லாத்தா, நீ பள்ளிக்கூடம் போகாட்டி போச்சாது, இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து படின்னு உட்கார வச்சுட்டு போயிட்டான். அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியலீங்க. இன்னொருத்தன் தூங்குறா வகுப்புல, அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, டேய் என்னடா தூங்கிட்டு இருக்கிற, இதையெல்லாம் அன்மியூட் பண்ணி எங்களை கடுப்பேத்துறது, மைக்கை மியூட் பண்ணி வைக்கிறது இல்லை, அன்மியூட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை கடுப்பேத்துறா. அங்கே வந்து அந்த அம்மா கேட்குது, டேய் என்ன தூங்குறேன், யோகாவை போயிட்டு இருக்குது போ. இன்னொருத்த விளையாண்டுட்டு உட்காந்துருக்கிறா, கேம்ஸ் பீரியட் போகுதுங்கிறா. எத்தனை சிக்கலுங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் திசை மாறி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டங்களிலே உறவுகளோடு உட்கார்ந்து வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் கையிலே ஆண்ட்ராய்டு போனு. காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். தரையை பார்த்து நடக்கிறது இல்ல, எல்லாருமே செல்போன் திரையை பார்த்துட்டு தான் பாதையவே கடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி வாட்ஸ்அப்ல 2 நாளைக்கு முன்னாடி படிச்சனுங்க. ஒருத்தன் போட்டிருந்தா, நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்புறம்டா என்னாச்சு, அந்த அம்மா ஃபேஸ்புக் பார்த்துட்டு டீ போட்டு கொடுத்தது, குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் கொடுமை. இப்படித்தான் உங்களுடைய சமூக வலைதளங்கள் இந்த சமுதாயத்தை திசை மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வியந்து கேட்ட ரசிகர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்புதமாக பேசினாங்க சகோதரி. ஏதோ மார்கோ போலோ, ஏதோ நாகை மாவட்டத்தில் சுனாமி வரும்போது இந்த மாதிரி பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி ஒரு மணல் கூடு இருந்தது. அது வந்து 2 நாள் முன்னால் தான் சமூக வலைதளத்தில் படித்தாங்களாம். பொய்யா இருக்கும், ஏன்னா சமூக வலைதளத்தில் வர்றதில் பாதியாக தான். திடீர்னு இவ்வளோ பெரிய எலும்பு கூடு, இதுதான் ராவண எலும்பு கூடுன்னு போட்டான், அதுக்கும் லைக்ஸ் வரும், அதெல்லாம் கவலை இல்லை சார். மொத்தமாக சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது. நம்மளுடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுக்கு, நம்மளுடைய புத்தால்தனத்துக்கு சமூக வலைதளம் கொடுமை. தூங்கி எழுந்துக்க முடியலங்க. காலையில் எழுந்து வாட்ஸ்அப்பை திறந்தா 60 பேர் குட் மார்னிங் சொல்கிறான்.
இவெல்லாம் எப்போ எழுந்துக்கிறானே தெரியல. நான் நினைக்கிறேன் அலாரம் வச்சு எழுந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க. 60 பேரா குட் மார்னிங் சொல்கிறது, சரி பரவாயில்ல. சில பேர் வெறும் குட் மார்னிங்னு விட மாட்டான் சார், வேறு ஏதோ எழுதியிருப்பான், அந்த புள்ளி தெரியும், வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் போல இருக்குதுன்னு தட்டிட்டோம்னு வச்சுங்களேன், 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறான். நான் குட் மார்னிங் சொன்னதை நீ பார்த்த, ப்ளூடிக் தெரியுது எனக்கு, ஏன் நீ திருப்பியும் குட் மார்னிங் சொல்லலைன்னு. 60 பேருக்கு குட் மார்னிங் சொல்லி நான் எப்போங்க ஆஃபீஸுக்கு போகிறது? இது பரவாயில்லைங்க. காலங்காலையிலங்க, விடிய காலையில் முதல் வார்த்தை, நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றைய சிரி. நம்ம பழப்பு தான் ஏற்கனவே சிரிக்குது, இதுல தனியாக சிரிக்கிறது. இதெல்லாம் ஒரு வாசகமாக தெளிவாக அனுப்புவான். எனக்கெல்லாம் ஜுரமே வந்துடுங்க. வியாழக்கிழமை ஆனால் சில பேர் பார்த்துக்கிறீங்களா, பாபா படத்தை அனுப்பிச்சிட்டு இதை 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு, நல்லது நடக்கும்னு போடுவான். அனுப்பலைன்னா அது வந்து சஸ்பென்ஸாக விட்டுருவான். நாமளும் மனுஷன் தானேங்க, என்ன ஆக போதோ பயந்து 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 10 பேருக்கு அனுப்பிச்சோம். வெள்ளிக்கிழமை துர்கை 5 பேருக்கு அனுப்புனா, சனிக்கிழமை அனுமான் 50 பேருக்கு அனுப்புனா. நான் லேட்டாக போய் அன்றைக்கி நல்லா நாளுன்னு நினச்சி போய் மெமோ வாங்கினேன், முடியலை இவங்கக்கிட்ட. இந்த யூடியூப் நம்ம பேசுகிறதேங்க, நம்ம 1 ஹவர் பேசுகிறோம் எங்கேயோ, அதை எடுத்து அதை 30 பகுதியாக்கி அதை அவனுக்கு பிடிச்ச தலைப்பை கொடுத்து நம்மளை நாசம் பண்ணி, நிஜமாக தான் அன்றைக்கி நானே பார்க்குற பயந்துட்டேன். பொண்டாட்டிக்கே பயப்படாதவன் அப்படின்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கேன். நான் ஆக்சுவலாக அது ஒரு இலக்கியத்தில் ராவணனை பற்றி சொன்னேன், என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறான். என் ஒய்ஃபு பார்த்துட்டு கேட்குது, இப்போ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சான், என்னடா இப்போ உனக்கு தான் ஆச்சா? இன்றோடு 15 நாள் எங்களை யாராவது வாழ்த்துங்களேன்னு ஒய்ஃபு கூட சிரிச்சா மாதிரியே ஃபோட்டோ அனுப்புகிறான் சார். நமக்கு கூச்சமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஒரு சாதனையா? விட்டு தள்ளுன்னு இந்த ஃபேஸ்புக்கில் அது சார் எல்லாரையும் பயமுறுத்தக்கூடாது. விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற சமூக வலைதளமாக இருந்தால் பரவாயில்ல. எப்பவுமே பயமுறுத்தினா நம்மளை ஒரு பிபி ஏற்றின நிலையிலேயே வச்சுருக்கக்கூடாது. 2வது தடுப்பூசி போட்டுன்னு வந்தேன் சார், அன்றைக்கின்னு பார்த்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான் சார். ஊசி போட்டு உடனே உங்களுக்கு ஜுரம் வரணும், வரலன்னா ஊசியில் ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்போ போலி ஊசியும் கிடைக்கிறதாம், இது வேற சார். நம்ப மாட்டீங்க, எனக்கு ஜுரம் வரல. இதை படித்த உடனே பிள்ளையாருக்கு வேண்டிக்கினேன், கண்டிப்பாக எனக்கு ஜுரம் வரணும்னு. ஜுரம் வரணும்னு என்னை பிள்ளையார்கிட்டயே வேண்ட வச்சவன் அவன் தான் சார். கருத்து சுதந்திரம் எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் சார் கூட சொன்னார், ஒருத்தர்கிட்ட போய் ஃபோட்டோ எடு வித் பர்மிஷன். இப்போ நான் வரேன், ஆட்சியர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், எம்எல்ஏ கிட்ட போகணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், நடுவர். அப்படி கிடையாது. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு விஐபி யார் வந்தாலும் கிட்ட தோளோட தோள் போட்டு அந்த வேர்வை நாத்தத்தோட சார் அப்படின்வான். நம்ம மூஞ்சி எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இல்லை கொடுக்கலன்னா அதை தட்டி விட்டா அவர் பேர் செல்ஃபி சிவகுமார்னே வச்சுட்டாங்க பாவம். நம்மளுக்கு என்ன கூட ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் அப்போ தான் அவர் டியூட்டிக்கு வந்திருக்காரு. நான் டயர்டாக ட்ரெயினுக்கு போகிறேன், மூஞ்செல்லாம் சோகமாக இருக்குது. அவர் டிப்டாப்பாக வந்தார், டியூட்டிக்கு வந்திருக்காரு. சார் ஒரு செல்ஃபினாரு, யூனிஃபார்மோட இருக்காரு. சரிண்ணா, எனக்கு என்னென்னா அவர் டிப்டாப்பாக இருக்கார் கான்ஸ்டபிள், நான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன். அவர் 6 அடிக்கு இருக்கார், ஜிம்முக்கு போவார் போல இருக்குது. நம்ம பாவமாக இருக்கோம். இவர் பக்கத்தில் எப்படி ஸ்டைலாவது நிற்கணுமேனு என்ன பண்ணேன், சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிற்கலான்னு இப்படி நின்னா சார். அது தப்பா சார்? அவர் டக்கு என்ன பண்ணுறாரு, என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிற, கையை கீழே போலீஸ்காரில் அவர் லாங்குவேஜ், அக்யூஸ்ட் மாதிரி நிற்கிற கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நில்லு சார்னாரு. முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று ஒருத்தன் நாசமாக போகிறவன் எங்கேயோ அமெரிக்காவில் பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானா சார். நம்ம பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானா, அது அமெரிக்காவில் விற்கிறானா இல்லையானு தெரியல. எவனோ பார்த்து அது எல்லாருக்கும் அனுப்பிச்சு என் வீட்டுக்கு வந்துடுச்சு. டிஃபனுக்கு உட்காரா என் ஒய்ஃபு பழைய சாதம் வைக்கிறாங்க காலங்காலையில். என்னென்ன இதான் நல்லதான், அமெரிக்காவில் எல்லோரும் அமெரிக்கா எல்லோரும் இப்போ பழைய சாதம் தான் சாப்பிட்றாங்களான்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா இப்போ தான் எனக்கு டயபெட்டிக் வந்து சீரியஸ் ஆகி என் டாக்டர் வந்து சாதமே சாப்பிடக்கூடாது தான். நீங்கள் விடுங்க, டாக்டருங்க எப்பவுமே துட்டு கொடுக்குறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இது யூடியூப்லேயே வந்துச்சு. அதாவது யூடியூப்பு இது தீர்ப்பு மாதிரி சொல்கிறா, யூடியூப்லேயே வந்துச்சு சார். இதெல்லாம் கூட சமைச்சிக்கலாம் சார். சராசரியாக பெண்கள் நல்லா சமைச்சு ஒழுங்காக போட்டுருந்தாங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 400 சமையல்காரங்க இருக்காங்க. அதாவது வீட்டிலேருந்து அதுக்கு தெரிஞ்சுது சமையல் சமையல் சமையல். ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி என் ஒய்ஃபு சிக்கன் பிரியாணி நான் உட்கார்ந்தேன், பார்த்தா ஊறுகாய் நாத்தடிக்குது. நீ சிக்கன் பிரியாணி ஏன் ஊறுகாய் நாத்தடிக்குதுன்னு, இது ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னு. நான் சொன்னேன், உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னு. யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினேன். ஊன்னு ஏறிச்சு எனக்கு. யூடியூப்பில் யாரை பார்த்து கற்றுனேன், வனிதா விஜயகுமார்னுச்சு, கம்முன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சார். உண்மையிலேயேங்க ரொம்ப சிலதெல்லாம் மனசாட்சி மனித நேயமே இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். மனித நேயமே இல்லைங்க. பிரபல தமிழ் நடிகை மரணம், திரைப்பட உலகம் கண்ணீர் அஞ்சலி. நம்ம சில பேர் மைண்டில் வச்சுருப்போம், போனால் பரவாயில்லையேன்னு. ஏன்னா இருந்து நடித்து உயிரெடுக்கிறதுக்கு போகலான்னு.
பார்த்தா விறுவிறுன்னு போய் பார்ப்போங்க, பார்த்தா 99 வயசு. அது பியூ சின்னப்பா கூட நடிச்ச ஆயா. அது போல இன்னும் அது போனா என்ன போலனா என்ன உயிரை எடுக்கிறானுங்க சார் சில பேர். ஒன்றும் இல்லை, நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு 10 நாள் முன்னால் இறந்துட்டார் அஃபிஷியலாக. ஏன்னா அதுக்கு முன்னால் 7-8 வாட்டி சாவடிச்சானுங்க. இறந்து விட்டார். நான் ஒரு இன்னொரு பட்டிமன்ற நடுவர் இருக்கார், பட்டிமன்ற நடுவர் நான் பேசியிருக்கேன் நடுவர் தலைமையில். திடீர்னு இறந்துட்டாருன்னு வந்தது சார். பயந்துட்டேன், இறந்துட்டார் நல்ல மனுஷனாச்சுன்னு செல்ஃபோனில் போய் கேட்கலாமான்னு பார்த்தேன். அவரே இறந்துட்டார். அப்புறம் செல்ஃபோன் எடுக்க மாட்டாங்கல்ல, நல்ல லேண்ட்லைனுக்கு போட்டேன். ஒரு ஆம்பளை குரல், சார் ஐயா இறந்துட்டாராடா நீ அப்படின்னாரு. நான் மௌனம் சொன்னேன். ஏன் நேரில் வந்து பார்க்க மாட்டியாரு? இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குதுன்னு நினச்சி நடுவரே எடுத்து பேசுகிறாரு. எவனை கிளப்பி விட்டுக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. சிலதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலங்க. ஒரு வலைதளம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும். நல்லதா கெட்டதுன்னு தெரியல. ஸ்கூட்டர் வைத்திருப்பாரா, ஜாக்கிரதை, ஸ்கூட்டரை இப்படி தான் திருடுகிறார்கள் காமிக்கலாம் சார். 4 நிமிஷம் ஓடுது. ஒரு கைனட்டிக் ஹோண்டா நிற்கிது, ஒரு 2 பேர் எப்படி திருடுறான்னு 4 நிமிஷம் வீடியோ எடுத்து அமைச்சிருக்கான். எனக்கு என்னென்னா, ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவங்கள ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறானுங்களா, இல்லை எப்படி ஸ்கூட்டர் திருடுறதுன்னு ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறானுங்களா புரியல. ஏண்டா 10 நிமிஷம் அதை எடுக்கிறிய, அதுக்கு நீ போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுக்கலாம்ல. ஒன்றுமே பண்ண முடியாது சார். நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மக்கிட்ட எப்படி வேணாலும் பேசுவோம். அதுதான் அன்பு. இப்போ என் பையனை என்னை வந்து அடிக்கடி சொல்லுவான், அப்போ நீ உண்மையிலேயே மொக்க பீஸ் பாருமா, இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எப்படிப்பா தெரியும் உனக்கு அப்படின்னா, அம்மா சொன்னாக்கான்வா, ரைட் விட்டுரு அப்படின்னு. குழந்தைங்க அப்படி தான் பேசும். ஒரு 3 நாள் முன்னால் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. ஒரு சின்ன பாப்பா அது சொல்லுது, குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அம்மாவை மாற்றணும் குழந்தை சொல்லுது. இது உண்மையிலேயே அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே சொன்னால் கூட சொல்லிட்டோங்க. அதை வீடியோ எடுத்து போடுறதுல என்ன நன்மை இருக்குது? எதிர்காலத்தை நீங்கள் எப்படி நாசமாக்குறீங்க? அம்மாவை மாற்றுன்னு சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலா? ஆக்சுவலாக அந்த குழந்தையோட அப்பா ரெடி பண்ணியிருக்கான். அதை அவனுக்கு தான் அம்மா மாற்றணும். அதை பாப்பா மூலமாக சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் உண்மையிலேயே உணவு பஞ்சம். ஐநா சபை சொல்லுது, இந்தியா கிட்ட கொஞ்சம் கோதுமை கொடுங்கன்னு. ஒருத்தர் எழுதுனான் சார், இது என்ன ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன். ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம், இந்தியா கொடுக்க போகுது. இந்தியா எல்லா நாட்டுக்கும் கொடுத்தது. அதுக்கு இவன் எழுதுனா, ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த கஜினி முகமது தான் இந்தியாவில் இருக்கிற கோயிலை இடித்தான், சிவன் சொத்து குலநாசம், நன்றி அப்படின்னு போட்டான். எதுக்கு எதிராக எழுதுற? ஏன் எழுதுற சார்? மூட நம்பிக்கையை வளர்ப்பது உண்மையிலேயே சமூக வலைதளம். உண்மையிலேயே இந்த போன பொங்கலுக்கு 2 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். போன பொங்கலுக்கு நல்லா போச்சு. திடீர்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான், இந்த பொங்கல் பிறந்ததெல்லாம் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான்னு. அவன் போட்டான். அது பாராடாய் மெட்ராஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. நல்ல காலம் எனக்கு வரல. ஆனால் என் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்குது, அதுக்கு வந்துட்டு இருக்குது. என்னது ஆம்பளைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பெண்கள் வீட்டு வாசப்பல்ல அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் அதை படிச்சுட்டு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு, லேண்ட்லைனு. என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்துது. என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்து அப்படின்னு வச்சுது. அந்த 2 வச்சுட்டா எங்கள் சைடு ஆளுன்னு அர்த்தம். யார் மாண்ண? உங்கள் தங்கச்சி அப்படின்ச்சு. என்ன வாண்ண? ஒன்றும் இல்லை, ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான அகல் விளக்கு ஏற்றணுமா பெண்கள்லாம், ஒய்ஃபு. அது உன் தங்கச்சி சொல்லிட்டாங்கன்னு சமையல் ரூமில் போகிறா. எனக்கு இவன் என்ன ஏற்றுவாளா இல்லையா? அப்புறம் நான் கிட்ட போய் கேட்டேன், நீ ஏற்றுவியானே? உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை, உங்களுக்கும் வேலை இல்லை, போங்க அப்படின்னா. சார் உண்மையில் பயந்துட்டேன் சார், பொய்யன்னு தெரியும் சார், இருந்தாலும் மனுஷன் இல்லை, அது நம்ம உயிர் நம்புது சரியா? அப்புறம் சொன்னேன், இல்லடி இப்போ சொன்னாங்களேண்ணே, உன் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது இது வரையும் நடக்குதா பார்க்கலாம். அதாவது நடக்குதா பார்க்கலாம், உயிர் வருதா இல்லையா? உயிர் எண்டு வேறு வழியில் இனிமேல் இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அப்புறம் என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றுறது ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்களே ஏற்றிக்கலாமா? சார் உயிர் முக்கியம் சார், நம்ப மாட்டீங்க. நானே விளக்கு ஏற்றி உட்காந்து அணைய போதேன்னு வாசப்பல்ல கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருந்தேன். உண்மையிலேயே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். புதிய சமூக வலைதளங்கள் வருகிறது என்றால் உண்மையிலேயே அது நன்மை தான். என்றால் ஏன் காவல்துறையில் 0 கிரைம்னு தனியாக ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே நம்மளுடைய மக்களுடைய ஈஸியாக கிடைக்கிறதுல எது கெட்டதோ அதை தான் நிறைய எடுத்துப்பாங்க. ஆக சமூக வலைதளங்களினால் சில நன்மைகள் உண்டு, ஆனால் மோசமான கொடுமைகள் அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.